இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் சுமார் 2 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் ONGC மற்றும் பெட்ரோலிய எண்ணெய் கிணறுகள் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்பந்தம் இறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து ராமநாதபுரத்தில் வாழ்வாதாரத்தை காக்க வலியுறுத்தி கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். எத்தனை பேர் வரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் என்பது பிரதானமாக கூலி மற்றும் மீன்பிடி தொழிலையே நம்பியிருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருந்து வருகிறது. இருக்கக்கூடிய மீனவர்கள் ஏராளமான பிரச்சனைகளை நாள்தோறும் சந்தித்து வருவதாக தொடர் குற்றச்சாட்டு இருந்து வரக்கூடிய சூழலில் மீன புரட்சி என்ற பெயரில் மத்திய அரசு புதிதாக திட்டம் ஒன்றை செயல்படுத்த இருப்பதாகவும் அந்த திட்டத்தின் மூலம் மன்னார் வளைகுடா கடற்பரப்பிற்கு உட்பட்ட சுமார் 2 லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான தீவு மற்றும் கடற்பகுதிக்குள் எண்ணெய் கிணறுகள், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட அந்த நிலத்தடிக்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்களை வெட்டி எடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதாகவும் இதன் மூலம் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் தினந்தோறும் 100-200 ரூபாய்க்கு அந்த தீவு பகுதிகளுக்கு சென்று கடல் பாசி உள்ளிட்டவற்றை எடுப்பதற்கு தடை விதிக்கக்கூடிய இந்த வனத்துறையினர் இது போன்ற திட்டங்களுக்கு எவ்வாறு அனுமதி அளித்தார்கள் என்பதை வலியுறுத்தியும் அதுபோல இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என கூறி ராமநாதபுரம் மாவட்டம் பெரியபட்டத்தை அடுத்த இந்திரா நகர் என்னும் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மற்றும் மீனவ அமைப்பினர் அந்த பகுதியில் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் முடக்கக்கூடிய இந்த மீன புரட்சி என்ற இந்த திட்டத்தை கைவிட வேண்டும், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மீன் வளத்தை அளிக்கக்கூடிய இந்த திட்டத்தை முற்றிலும் செயல்படுத்தக்கூடாது என கூறி அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதற்கட்டமாக துவங்கி இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் எதிரொலியாக திட்டம் கைவிடப்பட மறுக்கப்படும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். மீனவர்களுடைய ஒற்றை வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய கடல் வளத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் முறையாக செயல்படக்கூடாது என வலியுறுத்தி அவர்கள் கடலில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.